100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகின்ற மிக பெரும் சம்பவம் 3 மிக பெரும் சம்பவம். கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்த்து விடலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், உங்களுடைய ராசியில் சனி பகவானும், சுகஸ்தானத்தில் சூரியன் பகவானும், புதன் பகவானும், குரு பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் ராகு சந்திரன் பகவான் என்று கிரக நிலைகளெல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து பல நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பார்க்க போகின்றீர்கள். தொழில், வியாபாரம், வேலை, இது 3 ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே, குறிப்பாக மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எதிரிகளும் பொறாமை பிடித்தவர்களும் துரோகிகளும் இருந்தால் நிச்சயம் உருபடாது. அப்படி இத்தனை காலமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக தொல்லை கொடுத்து வந்த எதிரிகளும் துரோகிகளும், அது மட்டுமல்லாமல் பொறாமை பிடித்தவர்களும் உங்களை விட்டு இனி விலகி ஓடப் போகின்றார்கள். உங்களை பிடித்த சனி விலகி போகப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு பன்மடங்கு லாபம் உண்டாகப் போகின்றது. தொழிலும் வியாபாரமும் கொடிகட்டி பறக்கப் போகின்றது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகின்றது. மேல் அதிகாரிகளே உங்களை கண்டு வியக்கப் போகின்றார்கள். உங்கள் மீது பொறாமை கொள்ளப் போகின்றார்கள். ஏன்னா உங்களுடைய திறமை அந்த அளவுக்கு அபரிமிதமானது. மேல் அதிகாரிகளை விட ஒரு படி மேலே நிற்பீங்க. சக ஊழியர்களே மிரண்டு போய் பார்ப்பாங்க, இவ்வளவு திறமையா அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. அதே மாதிரி இடமாற்றம் தேவை அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா, இத்தனை நாள் அதற்காக கெஞ்சி கூத்தாடி இருந்தீங்கன்னா கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இனி ஒரே ஒரு முயற்சியை பண்ணி பாருங்க, நிச்சயம் இடமாற்றம் உங்களுக்கு உண்டு. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. பணம் கையில் புரளப் போகின்றது. வண்டி வாகனங்களும் சொத்து சேர்க்கையும் உண்டாக போகின்றது. உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் இடம் தெரியாமல் போகப் போகின்றார்கள். அப்படின்றதுனால இனி சந்தோஷ வாழ்க்கை தான், அதிர்ஷ்ட வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையும். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் என்ற நிலையும் உண்டாக போகின்றது. இது நாள் வரைக்கும் தங்கையாக, அண்ணனாக, தங்கச்சியாக, தம்பியாக இருந்த, அதாவது சகோதர உறவுகள் எல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வேதனையோடு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி குடும்ப ரீதியாக அவங்களால நல்லது நடக்கப் போகின்றது. அவங்க உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகின்றார்கள். தாய் தந்தையால் சில பல நல்ல சம்பவங்களும் சில தேவையில்லாத பிரச்சனைகளும் வரலாம். அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பூர்வீக சொத்துக்களால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. வம்பு வழக்குகள் எல்லாம் சாதகமான நிலை உண்டாக போகின்றது. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது எல்லா வகைகள்லையும் நன்மை தான் நடக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் வேதனையில் இருந்த உங்களுக்கு சொல்கிற பேச்சு கேட்க மாட்றாங்களே, நாம் சொல்கிற மாதிரி நடந்து கொள்ள மாட்றாங்களே,
இதெல்லாம் உருப்படாதா அப்படின்ட்டு தெரியலையே அப்படின்ற மாதிரி பிள்ளைகளால் கொஞ்சம் ஏக்கத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி அந்த கவலையே வேண்டாம். பிள்ளைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவி செய்ய போகின்றார்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இனி அடிக்கடி நடந்தேறப் போகின்றது. கெட்ட சம்பவங்கள் எல்லாம் பெருசாக நடக்க வாய்ப்பே இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் அது இதுன்னு வந்தாலும் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையை குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகின்றார்கள். கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. ஐயோ சாமி முடியலையே, வட்டி கட்டி மாளலையே, நொந்து போய் கொண்டிருக்கும், மூளையில் முடங்கி கிடக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 3 வகைகளில் கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. முன்பின் தெரியாத நபராக இருக்கலாம், அரசாங்க ரீதியில் இருந்து உதவி கிடைக்கலாம், நண்பர் வகையில் தேடி வரலாம் உதவி. இந்த 3 வகைகளில் ஏதோ ஒரு வகையில் நல்லபடியாக உதவி கிடைத்து கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்டி இனி கடனே இல்லை என்ற நிலை உண்டாகப் போகின்றது. கடனில்லா வாழ்வு சொர்க்கத்துக்கு சமம், சொர்க்கத்தில் வாழ்வதற்கு சமம். அப்படி ஒரு வாழ்க்கையை மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் இனி வாழப்போகின்றீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் சிறப்பாக செயல்படுத்த முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் வாழவே முடியும். உடல் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கப் போகின்றது. எப்பவுமே உடல்நிலையில் அதிக அக்கறை செலுத்தக்கூடிய மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பெருசாக உடல்நல பாதிப்புகளே வராது என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கு முந்தைய காலகட்டத்தில் அது இதுன்னு ஏதாவது நோய்களில் சிக்கி இருந்தாலும், நோய் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு பல தொல்லைகள் நடந்திருந்தாலும் இனி அதற்கு ஒரு விடிவு பிறக்கப் போகின்றது. நோய்கள் மெல்ல மெல்ல வலியை கொடுப்பதை நிறுத்தி கொள்ளும். நோய்களிலிருந்து விடுபட்டு வெளியே வரப்போகின்றீர்கள். ஒரு நோய் வந்தது அப்படின்னா சில சமயங்களில் கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு டாக்டர் கூட சொல்லிடுவார். ஆகையால் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு இடத்துல அடிபட்டது இல்லை மற்ற விஷயங்கள் ஏதோ நடந்தது, உள்ளுக்குள்ளார நடப்பதை மருத்துவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவ்வளவு எளிதாக அனைத்தையும் கணித்துவிட முடியாது. அதுவாக சரியானதான், அதற்கான சிகிச்சைகளை தான் கொடுப்பாங்களே தவிர அது சரியாகுமா ஆகாதா அப்படின்றது அவங்க உடல்நிலையை பொறுத்தும் இயற்கையை பொறுத்தும் தான் அமையும். ஆகையால் பெருசாக எந்த பாதிப்புகளும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருப்பீங்க. நல்லது மட்டும்தான் நடக்கும். சரி சாமி, அது என்ன 3 பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நடக்கப் போகின்ற பெரிய சம்பவம்னு கூட சொல்லலாம். 3 நபர்களிடம், 3 பெண்களிடம், நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், 3வதாக யாருன்னே தெரியாத பெண்கள், அதாவது முன்பின் அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க, அவங்களால கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம். ஏதோ நீங்கள் கேட்க போய் அது வேற ஒரு விதத்தில் முடிந்து பிரச்சனையாகலாம். 2வது நண்பர் தானே அப்படின்ற மாதிரி அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்குவீங்க. அதனால் உங்களுடைய பேச்சு செயல்லாம் கொஞ்சம் மாறுபட்டு போயிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா பிரச்சனை தான். 3வதாக உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள். உறவுக்கார பெண் தானே, என்ன நடந்துட போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேச்சு கொடுப்பது, தேவையில்லாத செயலில் ஈடுபடுவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டாத வேலை அப்படின்றத விட எல்லாருக்குமே அதெல்லாம் வேண்டாத வேலை. உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா நிச்சயம் பிரச்சனை தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாயால் தான் பிரச்சனை, உங்களுடைய செயலால் தான் பிரச்சனை அப்படின்றதுனால அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்தினா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா பிரச்சனை தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு எந்த பிரச்சனையும் இருக்காது. சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு
அமைத்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நேர்மையான முறையில் செல்லுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் தானாக அடிக்கும். வரக்கூடிய வாய்ப்பை சிறு வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல சிறு வாய்ப்பும் உங்களை மிக பெரும் கோடீஸ்வரனாக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்றது நிச்சயமாக உறுதியாக சொல்லியே ஆக வேண்டும்.